ॐ ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाशातदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 6வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு விஸ்வரூபத்தின் சிருஷ்டி. இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 36வது பதம். ததாபி கீர்த்தயாமி அங்க யதாமதி யதாஸ்வதம் கீர்த்திம் ஹரே ஸ்வாம் சத்கர்த்தும் இரம் அந்யாபிதாஷதி. என்னுடைய இயலாமைக்கிடையிலும் ஆன்மீக குருடமிருந்து எதையெல்லாம் என்னால் கேட்க முடிந்ததோ, எதையெல்லாம் என்னால் கிரகித்துக் கொள்ள முடிந்ததோ, அந்த பகவானின் பெருமைகளை எல்லாம் தூய வார்த்தையினால் இப்பொழுது நான் விவரிக்கிறேன். இல்லை என்றால் எனது பேசும் சக்தி தூய்மையற்றதாகவே இருக்கும். ரொம்ப ஒரு அழகான ஸ்லோகம். பேச்சு எப்படி தூய்மை அடையும்? சுத்தம் அசுத்தம், சுச்சி முச்சி, எது தூய்மை எது தூய்மையற்றது? புறம் தூய்மை நீரால் அமையும், அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். நம்ம புறம், இந்த வெளி அவுட்டர் கவரிங், இந்த சரீரம், இந்த உடம்பு, இந்த வெளியில உள்ள உடம்ப குளிக்கிறதுனால சுத்தப்படுத்தலாம். நமக்கு எல்லாருக்கும் உடல் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த உடலில் இருக்கும் ஆன்மா ஒரு குறிப்பிட்ட கர்ம வினைக்கு ஏற்றார் போல, அவங்க குணத்துக்கு ஏற்றார் போல, நம்ம எல்லாருமே நம்முடைய குணத்துக்கும் செயலுக்கும் ஏற்றார் போல ஒரு குறிப்பிட்ட உடல் எடுத்திருக்கிறோம். இந்த உடலை குளிப்பதனால தூய்மை செய்யலாம். குளிக்கிறது மூலமா இந்த புற உடல், நம்ம எல்லாருக்கும் 2 உடல் இருக்கு. இப்ப இது பார்க்கறது ஸ்தூல சரீரம். இந்த ஸ்தூல சரீரம் இது பஞ்ச மகாபூதத்தினால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, ராப்போ, அனலோ, வாயு. நம்முடைய இந்த உடல்ல 5 மகாபூதங்கள், பஞ்ச மகாபூதங்கள் இருக்கு. இந்த உடம்பு எங்கிருந்து வந்தது, எங்க போகுது? இந்த உடம்பு இங்கிருந்து தான் வந்தது, கடைசிட்டு இங்கேதான் முடியுது. சிலர் என்ன பண்றாங்க, ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த உடலை நெருப்புல போடுறாங்க. சிலர் இறந்த உடனே அவங்க வழக்கப்படி அந்த உடலை நெருப்புல போடுவாங்க. சிலர் மண்ணுல போட்டு புதைக்கிறாங்க. சிலர் நெருப்புல போட்டு எரிச்சிடுறாங்க. இந்த உடல், ஆன்மா இந்த உடலை விட்டு பிரிஞ்ச உடனே, உயிர் இந்த உடலை விட்டு பிரிந்த உடனே, நமது உயிரானது இந்த உடலை விட்டு பிரிந்த உடனே சிலர் இந்த உடலை எரிக்கிறாங்க, சிலர் இந்த உடலை புதைக்கிறாங்க. சிலர் மண்ணோட மண்ணா போட்டு புதைச்சிடுறாங்க, அது மண்ணோட மண்ணா மக்கி போயிடும். சிலர் எரித்துறாங்க, அது சாம்பலாயிடும். 70 கிலோ 80 கிலோ இருந்திருக்கிறோம், எரிச்சதுக்கு அப்புறம் ஒரு சட்டி சாம்பல் தான் மிச்சது. அதே மாதிரி ஏன் மண்ணு ஏன் நாடு ஏன் நிலம்னு சொல்லிட்டு இருந்தோம், கடைசியில மண்ணோட மண்ணா போயிடும். நான், எனது, என்னுடையது, இதெல்லாம் பொய் கருவம், பொய் அகங்காரம். அப்ப முதல் பொய் அகங்காரம் என்னதுன்னா, நான் இந்த உடல், நான் இந்த உடல் நினைச்சுக்கிட்டு தான் முதல் பொய்யாகும். நாம் இந்த உடல் கிடையாது. இந்த உடம்பு ஜட இருக்கை கொடுத்துட்டு ஒரு யந்திரம், அவ்வளவுதான். ஈஸ்வர சர்வபூதானா கிருதேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திர ரூடானி மாயா. யந்திரா மீன்ஸ் மெஷின், யந்திரம். இந்த உடம்பு ஒரு யந்திரம், ஒரு கருவிதான்.
இந்த எந்திரத்தை இயக்கக்கூடியவன் ஆன்மா. இந்த உடம்புல ஒரு ஆத்மா இருக்கு இல்லையா, நம்ம எல்லாரோடய ஆன்மா இருக்கு. ஆன்மாவை நம்ம பார்க்காதனால இல்லைன்னு ஆயிடாது. இங்க எவ்வளவு பேர் ஆத்மாவை பார்த்திருக்கிறோம்? சத்சங்கத்துல நிறைய பேர் வந்திருக்கிறோம். எவ்வளவு பேர் ஆன்மாவை பார்த்திருக்கிறோம்? யாருமே ஆன்மாவை பார்த்தது இல்லை. அப்ப இந்த உடல்ல ஆன்மா இருக்கா இல்லையா? ஆன்மா இருக்குன்னா அவருடைய அடையாளம் என்ன? பதில் தெரிஞ்சவங்க கை தூக்கலாம். இந்த உடலில் ஆத்மா இருக்கின்றதா? ஆம் என்றால் ஆத்மா இருப்பதற்கான அடையாளம் இல்லை என்ன? சீஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஆத்மா இருக்கிறது உணர்வு மூலியமா தெரிஞ்சுக்க கான்சியஸ்னஸ். ஆன்மாவுடைய அடையாளம் கான்சியஸ்னஸ். இந்த உடல்ல ஆத்மா விட்டு பிரிஞ்ச உடனே, உயிர் போன உடனே அங்க உணர்வற்ற நிலை, ஜடமாயிடும் இல்லையா? இப்போ நான் ஒரு யாசாசனம் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு மேஜிக் ஆசனம். இது மரத்தால் ஆனது. இது மரத்தால் ஆனது. இந்த மரத்தாலான இந்த இதுல உட்காந்து நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப இந்த ஆசனம் உயிரற்றது. இந்த உயிரற்ற ஆசனத்துல இதுல உணர்வு கிடையாது, எந்த ஒரு சிம்டம் கான்சியஸ்னஸ் கிடையாது. பட் இந்த உடல் இருக்கு இல்லையா, இதுவும் அதே தான், ஜட வஸ்து தான். இந்த உடல்லையும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த ஆசனத்திலையும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இதுலயும் பஞ்சபூதம் இருக்கு, இதுலயும் பஞ்சபூதம் இருக்கு. இது உயிரற்றது, இது உயிர் உள்ளது. இந்த உடல்ல ஆன்மா இருக்கு. அப்ப உயிர் உள்ளது, உயிரற்றது. உயிர் உள்ளது, உயிரற்றது. இந்த வஸ்து, இந்த ஜட வஸ்து உயிரற்றது. அதே மாதிரிதான் இந்த சரீரமும் ஜட வஸ்து தான், உயிரற்றது. ஆனா இந்த உடல்ல ஆன்மா இருக்கிறதுனால இயக்குது. இந்த உடல்ல ஆன்மா இருக்கிறது இயக்குது. அப்ப ஆன்மாவின் அடையாளம் கான்சியஸ்னஸ், உணர்வு. நம்ம எல்லாருக்கும் உணர்வு இருக்கு. உணர்வே இல்லைன்னு சொல்ல முடியுமா? சுவாமிஜி எனக்கு உணர்வே இல்லை, யார் சொல்லுவா? எல்லாருக்கும் உணர்வு இருக்கு. எல்லாருக்கும் உணர்வு இருக்கு. தாவரங்கள், பறவைகள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சி வைங்க, மனிதர்கள், தேவர்கள், எல்லாருக்கும் கான்சியஸ்னஸ் இருக்கு. இதெல்லாம் உயிர் உள்ளது. ஒரு சின்ன விதையில செடியில இருந்து ஆரம்பிச்சு, ஒரு சின்ன பூச்சியில இருந்து ஆரம்பிச்சு, இந்திரன், பிரம்மா போன்ற தேவர்கள் வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் கான்சியஸ்னஸ் இருக்கு. கான்சியஸ்னஸ் தான் அடையாளம். ஆன்மா இருப்பதற்கான அறிகுறி கான்சியஸ்னஸ். ஆனா பிரச்சனை என்னன்னா, இப்போ இந்த உணர்வு இருக்கு இல்லையா, கான்சியஸ்னஸ், அது இப்போ அசுத்தமாயிருச்சு. நம்ம எல்லாருக்கும் உணர்வு இருக்கு. உணர்வு இல்லாத நம்ம ஒரு ஜட வஸ்து அல்ல. நம்ம எல்லாரும் ஒரு உயிரற்ற பொருள் அல்ல. இந்த சத்சங்கத்தில் இருக்கிற எல்லாருமே நம்ம ஒரு உயிரற்ற ஒரு ஜட வஸ்து அல்ல. நம்ம எல்லாருக்கும் உயிர் இருக்கு, கான்சியஸ்னஸ் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு. ஆனா இப்ப அது அசுத்தமாயிடுச்சு, கண்டாமினேட்டட் ஆயிடுச்சு, அசுத்தமாயிடுச்சு. இந்த அசுத்தமான உணர்வு தான் என்னை இந்த உடலோடு அடையாளப்படுத்துது. இன்னைக்கு கொஞ்சம் வகுப்பு தத்துவார்த்தமா இருக்கும், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் உணர்வு இருக்கா? உணர்வு இருக்கு. ஆமா சாமி, உணர்வு இருக்கு. நான் ஒரு ஜட வஸ்து இல்லை, எனக்கு உணர்வு இருக்கு, கான்சியஸ்னஸ் இருக்கு. எனக்கு எண்ணங்கள் வருது, சிந்தனைகள் வருது, என்ன செய்யணும், எப்படி செய்யலாம், எந்த மாதிரி எல்லா ஃபீலிங்கும் இருக்கு. அப்ப நான் உயிரற்ற ஒரு ஜட வஸ்து அல்ல, நான் உயிரற்ற ஒரு பொருள் அல்ல, எனக்கு உணர்வு இருக்கு. அப்போ இந்த உடல் தான் உணர்வற்றது. இந்த உடல்ல ஆன்மா இருக்கிறதுனால இது உணரப்படுது. இந்த உடல்ல ஆன்மா இருக்கிறதுனால உணரப்படுது. அப்போ ஆன்மாவுடைய அடையாளம் கான்சியஸ்னஸ், உணர்வு. இப்போ அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வு நமது எல்லாருடைய உணர்வும் இந்த ஜட உலகத்துல இருக்கிற நம்முடைய எல்லாருடைய உணர்வும் அசுத்தமாயிடுச்சு, களங்கமாயிடுச்சு. எப்படி அசுத்தமாச்சு, களங்கமாச்சு? மழை இருக்கு இல்லையா, மழை பெய்யும் போது அந்த வானத்திலிருந்து மழை பெய்யுது இல்லையா, வானத்திலிருந்து மழை பொழியும் போது அது ஒரிஜினல் பியோர் மினரல் வாட்டர். மழை தண்ணீர் ஆகாசத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை நீர் ஒரிஜினல் பியோர் மினரல் வாட்டர். அந்த தண்ணி தரையில விழுந்த உடனே இமீடியட்டா அசுத்தமாயிடும். அந்த தண்ணி தரையில விழுந்த உடனே இமீடியட்டா உடனே கலங்கமாயிடும், அசுத்தமாயிடும். அப்ப மழை தண்ணி சுத்தமானதுதான், அது தரையில விழுந்த உடனே அசுத்தமாயிடும். அதே மாதிரிதான் எப்படி மழை நீர் தூய்மையானது, அது எந்த இடத்துல விழுகுதோ அது அந்த மாதிரி அசுத்தமாயிடும்.
தரையில விழுகுது, மண்ணுல விழுகுது, ரோட்ல விழுகுது, அதுக்கு அந்த மாதிரி அசுத்தமாகுது. அதே மாதிரி ஆத்மாக்கள் எல்லாமே தூய்மையானவங்க தான். நம்ம எல்லாருமே தூய்மையானவங்க தான். இங்க இருக்கிற எல்லா ஆன்மாக்களும் மனுஷங்க மட்டும் இல்ல, எங்கெல்லாம் உயிர் இருக்கோ, எங்கெல்லாம் உயிர்வாழிகள் இருக்காங்களோ, எதிலெல்லாம் உயிர் இருக்கிறதோ, எதிலெல்லாம் உயிர் இருக்கிறதோ, எங்கெல்லாம் உயிர்வாழிகள் இருக்காங்களோ, எதெல்லாம் ஜீவாத்மாவோ, இந்த ஆத்மாக்கள் எல்லாமே தூய்மையானவங்க, சுத்தமானவங்க, தூய்மையானவங்க. ஏன் ஆத்மாக்கள் எல்லாம் தூய்மையானவங்க? ஏன்னா இந்த ஆத்மாக்கள் எல்லாமே நம்ம எல்லாமே பகவானுடைய ஒரு சிறிய அம்சம். நம்ம எல்லாருமே பகவான் கிருஷ்ணனுடைய ஒரு சிறிய அம்சம். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா மனசஸ்தானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? உயிர்வாளிகளாகிய நாம பகவானுடைய ஒரு சிறிய அம்சம். மமைவாம்சோ ஜீவலோகே, நம்ம எல்லாரும் பகவானுடைய ஒரு சிறிய அம்சம். ஜீவபூத சனாதனா, நாம் நித்தியமானவங்க. இந்த உடல் இருக்கிற ஆன்மா நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது, உணரக்கூடியது. எதனால? என்ன? பகவான் நித்தியமானவர், நானும் நித்தியமானவன். பகவான் ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவன். நித்யோ நித்யானாம் சேதன சேதனானா ஏகோ பகுதான் யோபிதாதிகாம். கிருஷ்ணா நித்தியமானவர், நானும் நித்தியமானவன். கிருஷ்ணர் ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவன். இதுல என்ன வித்தியாசம்னா, அந்த பகவான் கிருஷ்ணர் நம்ம எல்லாரோட விருப்பத்தையும் பூர்த்தி செய்யறார். ஒருவர் பரமாத்மா, அந்த ஒரு பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா எல்லா ஜீவாத்மாவுடைய ஆசைகளையும் பூர்த்தி பண்ற, தேவைகளையும் பூர்த்தி செய்யற. அதனால ஆத்மாக்கள் இயல்பாவே தூய்மையானது, நித்தியமானது, ஆன்மீகமானது. ஆனா எப்ப ஆத்மா இந்த ஜட உலகத்தோட தொடர்பு கொள்ளுதோ, எப்ப ஆன்மா இந்த ஜட உலகத்துக்கு கீழே விழுகுதோ, மழை நீர் கீழே விழுற மாதிரி, மழை நீர் கீழே விழுற மாதிரி ஆத்மாக்களாகிய நம்ம எப்ப பகவான் விட்டு பிரிஞ்சு இந்த ஜட உலகத்துல வந்துட்டோமோ, இமீடியட்டா நம்ம அசுத்தமாயிடும், உடனே அசுத்தமாயிடும். இந்த ஜட உலகத்தோட முக்குணத்தின் சம்பந்தத்தால. காரணம் குணசங்கஸ்ய சத் அசத் யோனி ஜென்மசு. குணங்களுடைய சம்பந்தத்தினால, இந்த மூன்று குணத்துடைய சம்பந்தத்தினால நம்ம அசுத்தமே. அப்போ பியூர் கான்சியஸ்னஸ், கண்டாமினேட்டட் கான்சியஸ்னஸ். தூய்மையான நிலை, தூய்மையான உணர்வு, அசுத்தமான உணர்வு. ரெண்டு உணர்வு நம்ம எல்லாருக்கும், ரெண்டு உணர்வு உண்டு. ஒன்று தூய்மையான உணர்வு, இன்னொன்று அசுத்தமான உணர்வு. தூய்மையான உணர்வு என்னது? அசுத்தமான உணர்வு என்னது? தூய்மையான உணர்வு என்றால், நான் இந்த உடல் அல்ல ஆத்மா, நான் நித்தியமானவன், நான் அழிவற்றவன், நான் ஆன்மீகமானவன், நான் பகவான் கிருஷ்ணனுடைய ஒரு சிறிய அம்சம், நான் பகவானே நித்தியமான சேவகன். ஜீவேரே சொர்பகோய் கிருஷ்ணேரே நித்யதாஸ். இதுதான் என்னுடைய தூய்மையான உணர்வு. நான் கிருஷ்ணனுடைய சேவகன், நான் கிருஷ்ணனுடைய சேவகனுடைய சேவகன். இதுதான் என்னுடைய ரியல் கான்சியஸ்னஸ் ஆர் ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். Our real consciousness or original consciousness means Krishna consciousness in proposal. நம்முடைய உண்மையான உணர்வு, நம்முடைய உண்மையான உணர்வு, ஒரிஜினலான உணர்வு என்னன்னா கிருஷ்ண உணர்வு. இதுதான் தூய்மையான உணர்வு. கிருஷ்ண உணர்வில் இருப்பதுதான் தூய்மையான உணர்வு. அப்ப தூய்மையற்ற உணர்வு என்னது? அசுத்தமான உணர்வு என்னது? நான் இந்த உடல், நான் இதை அனுபவிப்பேன், நான் இதை செய்வேன், இது தர்மமா அதர்மமான்னு பார்க்க மாட்டேன், இது நல்லதா கெட்டதா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, இது சரியா தப்பா, தர்மமா அதர்மமா, செய்யணுமா செய்யக்கூடாதா, இதனால விளைவு என்ன, இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லை. நான் என் புலன்களை திருப்தி செய்ய வேண்டும். நான் என் புலன்களை திருப்தி செய்ய வேண்டும். ஏன்னா நான் இந்த உடல். யார் ஒருத்தர் தன்னை இந்த உடலோடு அடையாளப்படுத்திக்கிட்டு இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் ஈடுபடுறாங்களோ, யார் ஒருவர் தன்னை இந்த உடலோடு அடையாளப்படுத்தி கொண்டு ஆத்மா என்பதை மறந்து தன்னை உடலோடு அடையாளப்படுத்தி கொண்டு உடல் சார்ந்த விஷயங்கள் பற்றுக்கொண்டு செயல்படுபவருடைய உணர்வு அசுத்தமானது. அந்த உணர்வு கலங்கமாய்விட்டது.
அப்ப எப்படி இந்த உணர்வு களங்கமாச்சு? 3 குணத்துல சம்பந்தத்தினால. 3 குணத்துடைய சம்பந்தம் ஏன் வந்தது? இந்த ஜட உலகத்துல வந்ததுனால. ஆத்மா இந்த பூமியில வந்த உடனே வந்து 3 குணத்துல பிடிக்கப்படும். எப்படி மழை நீரானது பூமியில விழுந்தோடனே அசுத்தமாயிடுதோ, அதே போல ஜீவாத்மாக்களை நாம இந்த ஜட உலகத்துல வந்த உடனே 3 குணத்துல செயல்பட ஆரம்பிக்கும். இந்த 3 குணத்துடைய செயல் அதோட வினை. அதனால நீங்க பொருள் ப்ரோப்பா என்ன சொல்றாரு? பந்தப்பட்ட ஆத்மா தூய்மை அடைவதற்கு உணர்வின் தூய்மை தேவைப்படுகிறது. சோ நான் தூய்மை அடையினா என் கான்சியஸ்னஸ் பியூர் ஆகும். முதல்ல நான் யாருங்கிறது உணர்வு. நான் யாருங்கிறத உணராம இருக்கிறத முதல்ல அறியாமை. சோ பகவத்கீதையின் முதல் பாடமே நம்மளை அறியாமிருந்து விடுவிக்கிறதா இந்த உடல் எல்லாம் ஆன்மா. இதுதான் பகவத்கீதை ஃபர்ஸ்ட் டீச்சிங். பகவத்கீதை முதல் பாடம் என்னது? இந்த உடல் எல்லாம் ஆத்மா, நித்தியமானவன், அழிவற்றவன், ஆன்மீகமானவன். அப்போ இதை ரியலைஸ் பண்ணி, இதை உணரணும். நான் இந்த உடல் கிடையாது, ஆத்மா. எனக்கு 2 உடல் இருக்கு. ஆத்மா வந்து 2 உடலால் கூடப்பட்டிருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த உடம்பு, சரி, எனக்கு இந்த உடம்பு, அதாவது ஆத்மா இந்த உடம்பு எடுத்திருக்கு. இந்த உடம்புக்கு மேல 2 சட்டை போட்டிருக்கேன். இதுக்கு வெளியில ஒரு சட்டை நீங்க பாக்குறீங்க, இதுக்கு உள்ள ஒரு சட்டை போட்டிருக்கு. எனக்கு 2 சட்டை. அப்ப என்னுடைய உடலை வந்து 2 சொக்கான்கள் மூடி இருக்கிறது. என்னுடைய உடலை வந்து 2 சட்டை மூடி இருக்கு. அப்ப நான் இந்த சட்டை கிடையாது. என் உடலை 2 சட்டைகள் மூடி இருக்கின்றன. அதே மாதிரிதான் எப்படி என் உடலை 2 சட்டைகள் மூடி இருக்கின்றனவோ, அதே போல ஆத்மாவை 2 உடல்கள் மூடி இருக்கிறது. ஆத்மாவை 2 உடல் மூடி இருக்கு. லோ ஆடியோ. நான் மைக்கு போட்டுல கத்திட்டு இருக்கேன். சரி, எனக்கு லோ ஆடியோன்னு போட்டிருக்காங்க. என் வாய்ஸ் தெளிவா இருக்கா? சத்தமா கேக்குதுங்களா? நல்லா கேக்குது பிரபு. அப்போ அவங்களுக்கு தான் ப்ராப்ளம். அவங்க தான் இடம் மாறி இருக்காங்க. அவங்க தான் நெட் ப்ராப்ளம். எனக்கு நெட் கிளியரா தான் இருக்கு. ஓகே. அப்போ என் உடலை எவ்வாறு நான் 2 சட்டைகள் போட்டு மறைத்திருக்கின்றேனோ, என் உடலை எவ்வாறு நான் 2 சட்டைகள் போட்டு மறைத்திருக்கின்றேனோ, அது போல ஆத்மாவை 2 உடல்கள் மறைத்திருக்கிறது. ஆத்மா வந்து 2 உடலால மூடப்பட்டிருக்கு. ஒன்று ஸ்தூல சரீரம், இன்னொன்று சூட்சும சரீரம். இவ பேசுறது ஸ்தூல சரீரம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாய. இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க, நானும் உங்களை வீடியோல பாக்குறேன். இப்ப நீங்க என்னுடைய உடலை பாக்குறீங்க, நான் உங்க உடலை பாக்குறேன். இது ஸ்தூலம், கண்ணுக்கு புலப்படும் சரீரம். கண்ணுக்கு புலப்படக்கூடிய சரீரம், கண்ணால் பார்க்கக்கூடிய சரீரம். கண்ணால் பார்க்கக்கூடிய சரீரம் ஸ்தூல சரீரம். இது 5 பூதத்தில் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். கண்ணுக்கு புலப்படாத சரீரம் சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்மமானது, கண்ணுக்கு புறப்படாது, கண்ணால் பார்க்க முடியாது. கண்ணால் பார்க்க முடியாத சரீரம் சூட்சமானது. சரி, இப்போ கேள்வி, பதில் தெரிஞ்சோம் கை தூக்குங்க. எல்லாரும் மனசை பார்த்திருக்கிறீங்களா? எவ்வளவு பேருக்கு மனசு இருக்கு? பதில் தெரிஞ்சோம் கை தூக்குங்க. எல்லாரும் மனசை பார்த்திருக்கீங்களா? ஓ மனமே, எங்க உங்க மனசை காமிங்க. கேலக்சி A13 உங்க மனசை காமிக்க பார்த்தது இல்ல பிரபு. அப்புறம் எப்படி மனசை சொல்றீங்க? உணர்ந்திருக்கும்ல பிரபு. எப்படி மனசை உணர்றீங்க? நம்ம செய்யற கேக்குறோம்ல பிரபு. நம்ம செய்யற செயல்கள் தான் மனசை உணர்றோம். சரி, மனதோட வேலை என்ன? மனதோட வேலை என்ன? மனதோட வேலை வந்து நம்மளுடைய செயல்கள் வந்து திறம்பட செய்யணும். அவங்க எண்ணம் செயல் தான் மனதோட வேலை. மனதுக்கு வந்து 3 விதமான வேலை இருக்கு. ஆமா, திங்கிங், ஃபீலிங், வில்லிங். எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல். மனதோடைய செயல். மனதோடைய செயல் நம்ம எல்லாருக்கும் மனது இருக்கு. மனதோடைய செயல் என்னன்னா எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல். சரி, இப்ப வந்து சந்திரகலா மாதாஜி இருக்காங்க. அவங்க மனசுல எதையாவது நினைக்கிறாங்க, குலோப் ஜாமுன் பண்ணலாமா? இந்த குலோப் ஜாமுன் பண்ணலாமா எண்ணம் மனசுல இருந்து வருது இல்லையா? சந்திரகலா மாதாஜி வந்து இன்னைக்கு குலோப் ஜாமுன் செய்யலாமா? சரி, எப்படி செய்யலாம்? எண்ணம், ஃபர்ஸ்ட் எண்ணம், குலோப் ஜாமுன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த குலோப் ஜாமுனை செய்யறதுக்கான அறிவு, புத்தி. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு பாக்குறது. நான் தான் செஞ்சேன், நான் தான் செய்தேன், நான் தான் அனுபவித்தேன், நான் தான் சாப்பிட்டேன், நான் தான் கொடுத்தேன். அப்போ மனம், புத்தி, அகங்காரம். சோ மனதோட வேலை என்னது? எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல். குலோப் ஜாமுன் செய்யணும், அதை சாப்பிட்டு உணரணும், அனுபவிக்கணும். இதுதான் மனதோட வேலை. சரி, புத்தி இருக்கா?
யாராவது புத்தியை பார்த்திருக்கீங்களா? புத்தியை பார்த்துதான் கொஞ்சம் காமிக்க முடியுமா யாராவது? புத்திய புத்தி பார்க்க முடியாது, அதுவே செயல் தான். அப்ப சொல்லுவாங்களா, அந்த பாருங்க அங்க போறாங்க பாருங்க, நல்ல மனுஷன் அப்படிம்பாங்கல்ல, அதுதான் புத்தி. கடைசி இல்ல, நம்ம பெயர் எடுக்கிறதே பெரிய ஒரு இதுதான். இல்ல இல்ல புத்திக்கான அடையாளம் என்ன? இப்போ மனதுடைய வேலை எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல். அப்ப புத்தியோட வேலை என்னது? புத்தி இருக்குங்கிறதுக்கான அடையாளம் என்ன? அப்புறம் சொல்றாங்கல்ல பிதாஜி, புத்திய பாரு அப்படிம்பாங்கல்ல, அது ஏன் அப்படி சொல்றாங்க? என்ன அர்த்தம்னா, மனதில் வரக்கூடிய எண்ணங்களை எவ்வாறு செயல்படுத்துறதுதான் புத்தி. மனதுல வரக்கூடிய எண்ணத்தை எப்படி, இப்போ நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, உடனே என்ன சொல்லுவாங்க? உனக்கு அறிவு இல்ல, ஏன் இப்படி செஞ்ச, இல்லையா? அப்போ மனதில் வரக்கூடிய எண்ணத்தை, மனதில் தோன்றும் எண்ணங்களை செய்யலாமா செய்யக்கூடாதா, சரியா தப்பா, தர்மமா அதர்மமா, எவ்வாறு செய்வது, எப்படி செய்வது, குலோப் ஜாமுன் செய்ய வேண்டும், குலோப் ஜாமுன் எவ்வாறு செய்வது, எப்படி செய்வது, கடையில வாங்கி சாப்பிடலாமா, வீட்டிலேயே பண்ணலாமா, இந்த புத்தி. மனசுல குலோப் ஜாமுன் சாப்பிடணுங்கிற எண்ணம் வந்துருச்சு, மனதுல குலோப் ஜாமுன் சாப்பிடணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. அந்த குலோப் ஜாமுனை கடையில போய் வாங்கி சாப்பிடலாமா இல்ல வீட்டிலேயே பண்ணலாமா, இது புத்தி. அவ புத்தி என்ன சொல்லணும்? கடையில போய் வாங்கி சாப்பிடக்கூடாது, அது ஆஃபரிங் பிரசாதம் கிடையாது, வீட்டிலேயே பண்ணி சாப்பிடணும். அப்ப அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான செயல்படுத்தும் முறைதான் புத்தி. மனதுல என்ன வந்துருச்சு, புத்தி செயல்படுத்துது. அப்போ மனதுல குலோப் ஜாமுன் சாப்பிடணுங்கிற ஆசை, அனுபவிக்கணும். எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல். எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல். மனதுடைய வேலை எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல். சோ மனதுல குலோப் ஜாமுன் சாப்பிடுங்கிற எண்ணம், அதை அனுபவிக்கணுங்கிற எண்ணம், அதை ஃபீல் பண்ணணுங்கிற எண்ணம், திங்கிங், ஃபீலிங், வில்லிங். அதுக்கப்புறம் எப்படி எக்ஸிக்யூட் பண்றது, அந்த மனதில் இருக்கிற ஆசை எப்படி செயல்படுத்துவது, மனதுல வந்து எண்ணத்தை எப்படி பூர்த்தி செய்யறது, அதுக்கு புத்தி. அப்ப நல்ல புத்தி என்ன சொல்லும்? நல்ல புத்தி, நீ கடையில போய் சாப்பிடாத, அது நிவேதனம் பண்ணல, பிரசாதம் கிடையாது, அது சாப்பிடக்கூடாது. கெட்ட புத்தி, யாருங்க வீட்டுல எல்லாம் பண்றது, பேசாம கடையில வாங்கி சாப்பிடுவோம், இது கெட்ட புத்தி. அப்போ ஒரு புத்தி பண்ணலான்னு சொல்லுது, ஒரு புத்தி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. மனதுல வரக்கூடிய எண்ணத்தை செயல்படுத்தலாமா வேண்டாமா, இது தீர்மானிக்க புத்தி. அகங்காரம், எவ்வளவு பேருக்கு அகங்காரம் இருக்கு? அது நிறைய இருக்கு, எல்லாருக்கும் அளவிட முடியாத அளவுக்கு இருக்கு. நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன், யார் இங்க பண்ணா, யார் வந்து உதவி செஞ்சா, நானே பண்ணேன். நான் என்ற அகங்காரம். சோ இது மனம், புத்தி, அகங்காரம் மூன்றும் சூட்சம சரீரம், கண்ணுக்கு தெரியாத உடல். இப்போ பகவத்கீதை கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? இந்திரியாணி பராராகு இந்திரியப்ப பரம்பனா மனசஸ்து பராபுத்தே யோ புத்தே பரதர்ஷபா. புலன்களை விட உயர்ந்தது மனது, மனதிலை காட்டிலும் உயர்ந்தது புத்தி, புத்தியை காட்டிலும் உயர்ந்தவன் ஆத்மா. சரி, இப்போ என்னுடைய புலன்கள் இருக்கு. இந்த புலன்கள் வந்து சரி, இன்னைக்கு 6:30 மணிக்கு சத்சங்கம், வீட்டுல உட்காந்துருக்கோம், மொபைல் போனு கையில இருக்கு, போன் ஆன் பண்ணியாச்சு, ஜூம் மீட்டிங் கனெக்ட் பண்ணியாச்சு. ஒரு மனசு சொல்லுது, ஜூம் மீட்டிங்ல பகவத்கீதை இன்னைக்கு பாகவத வகுப்பு. ஒரு மனசு சொல்லுது, இன்னைக்கு பாகவத வகுப்பு கேட்கலாம். இன்னொரு மனசு சொல்லுது, இல்ல வேண்டாம், அந்த சீரியல் டைமுக்கு போயிடும், 7 மணிக்கு கரெக்டா மெட்டி ஒலி சீரியல் போடும், அது போயிடும், அது பார்க்கலாமா, கிளாஸ் கேட்கலாமா? கிளாஸ் கூட ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் அனுப்புவாங்க, கேட்டுக்கலாம், சீரியல் போச்சுன்னா போச்சு. மனதுல என்ன வருது? சீரியல் பார்க்கலாமா, கிளாஸ் கேட்கலாமா, சீரியல் பார்க்கலாமா, கிளாஸ் கேட்கலாமா? சோ மனதுல எண்ணம். இந்த மனதுல வரக்கூடிய எண்ணத்தை செயல்படுத்துறோம் புத்தி. அவன் என்ன பண்ணலாம்? ஏ மனமே, எந்த மாதிரி ஆள் நீ, சீரியல் பக்கம் நீ போலாமா, தப்பு இல்ல, நீ சத்சங்கம் டைம் ஆயிடுச்சு, இது கேட்க வேண்டாமா? அப்போ மனதை கட்டுப்படுத்துறது புத்தினால முடியும். புலன்கள் என்ன பண்ணுது? புலன்கள் அப்படியே பாக்குது, டைம் ஆக 7 மணிக்கு மெட்டி ஒலி, 8 மணிக்கு செம்பருத்தி, 8:30 மணிக்கு செவ்வந்தி, என்னென்னமோ போடுவாங்களே, செம்பருத்தி, செவ்வந்தி, ஜாதி, முல்லை, இன்னும் நிறைய பேர் வச்சிருக்காங்க, இதெல்லாம் போடுவான். புத்தி சொல்லுது, புலன்கள் அது பக்கம் போகுது. புலன்களை மனதால் கட்டுப்படுத்த முடியும். புலன்கள் இருக்கு இல்லையா, கண்ணு,
கண் எதையாவது பார்க்குது, கண் எதையாவது பார்க்கணும், காது எதையாவது கேட்கணும், வாய் ஏதாவது பேசணும். இந்த பகவத்கீதை தான் சினிமா பாட்டா பாடினாங்க. கண் போன போக்குல கால் போகலாமா, இல்ல கண் ஒரு பக்கம் போச்சுன்னா கால் அது பக்கம் போக கூடாது. கால் போன போக்குல மனம் போகலாமா, போக கூடாது. மனம் போன போக்குல புத்தி போகலாமா, போக கூடாது. மகாத்மாக்கள் போன பாதையை மறந்து போகலாமா, கூடாது. அதனால என்ன பண்ணணும், புலன்கள் என்ன பண்ணும்னா, நம்ம எல்லாருக்கும் புலன்கள் இருக்கு இல்லையா, 2 கண்கள், 2 காது, 2 நாசி துவாரம், வாய், தொடு புலன்கள். இந்த புலன்கள் எல்லாம் இயல்பாவே புலனின்ப விஷயத்தை நோக்கி போகும். கண்ணு எதையாவது பார்க்கணும், காது எதையாவது கேட்கணும், வாய் எதையாவது பேசிக்கிட்டே இருக்கணும். ஒண்ணு பேசணும் இல்ல சாப்பிடணும். இந்த வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்கு, எதையாவது பேசிக்கிட்டே போய் சாப்பிடணும். ஒண்ணு சாப்பிடணும், பேசணும். இது வேலை. கண்ணு எதையாவது பார்த்துக்கிட்டே இருக்கணும், காது எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன, பக்கத்து வீட்டுல என்ன நடந்தது, எதிர்த்து வீட்டுல என்ன நடந்தது, அந்த சினிமா நடிகர் என்ன ஆனாரு, இந்த அரசியல்வாதி என்ன, அந்த நடிகை என்ன ஆனா, சோ மெனி திங்ஸ், நிறைய விஷயங்கள், ஆயிரம் விஷயங்கள். அப்போ இந்த புலன்களை ஷட்டர் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், லாக்டவுன் பண்ணணும். இந்த புலன்களை யார் கட்டுப்படுத்தலாம், மனசு சொல்லணும், ஏய் புலன்களே இப்படி எல்லாம் போக கூடாது, தப்பு, நீயே அதை பாக்குற, நீயே அதை கேட்கிற, நீயே அதை பேசுற, இது வேலை இல்லையே, நீயே இந்த உடல் எல்லாம் ஆத்மா, ஆத்மாக்கு ஏது இதெல்லாம், என்ன பண்ணணும், இது கேட்கக்கூடாது, இது பார்க்க கூடாது. அப்ப மனது நினைத்தால் புலன்களை கட்டுப்படுத்தலாம், இல்ல பண்ணலாமா இல்லையா? மனம் நினைத்தால் புலன்களை கட்டுப்படுத்தலாம். சரி, புலன்கள் பலவீனமா இருக்கு, நம்ம எல்லாருக்கும் புலன்கள் பலவீனமா இருக்கு. இந்த பலவீனமான புலன்களை மனது நினைச்சா கட்டுப்படுத்தலாம், ரைட்டா? நமக்கு எல்லாம் புலன்கள் பலவீனமா இருக்கு. ஒரு பையன் ரோட்ல நிற்கும் போது ஒரு பொண்ணு போனா அப்படி பாக்குறான், என்ன அர்த்தம், அவன் புலன் அந்த பெண் பின்னாடி போகுது இல்லையா? ஒரு ஆணை பார்த்து, ஒரு ஆணை பொண்ணு பாக்குறா, ஒரு பொண்ணு ஆணை பாக்குறா. அப்ப என்னாச்சு, நேச்சுரல் அட்ராக்ஷன். அந்த ஆணை பார்த்தோன்னே பொண்ணுக்கு கவர்ச்சி ஏற்படுது, இந்த பொண்ணை பார்த்தோன்னே ஆணுக்கு கவர்ச்சி ஏற்படுது. புலன்களுடைய அட்ராக்ஷன், புலன்களுடைய ஈர்ப்பு. இத மனசு என்ன சொல்லுவோம், ஏய் பார்க்காத, ஏய் அதை பார்க்காத, ஏய் இதை நினைக்காத. அப்போ மனதினால் வரக்கூடிய உந்துதல்களை, மனதினால் ஏற்படைய உந்துதல்களை புலன்களால் புலன்களால் வரக்கூடிய உந்துதல்கள், புலன்களால் வரக்கூடிய உந்துதல்களை, புலன்களால் வரக்கூடிய ஈர்ப்பை மனதால் கட்டுப்படுத்தலாம், ரைட்? மனசு நினைச்சா, மனது வேணும்னா வேணும், வேண்டாட்டி வேணும். ஏய் மனசு சொல்லணும், மனது என்ன சொல்லணும், ஏ புலன்களே அது பின்னாடி போகாதீங்க, அது துக்கத்துல போய் முடியும். ஏ புலன்களே இது பின்னாடி போகாதீங்க, ஏமாற்றம் தரும். ஏ புலன்களே இது நீங்க போகாதீங்க, ஏன்னா புலன்கள் தூய்மையற்றது. புலன்கள் தூய்மை இல்லாம புலன்கள் அசுத்தமா இருக்கிறதுனால புலன்கள் என்ன பண்ணும், அசுத்தமான புலன்கள், தூய்மையற்ற புலன்கள் புலன்ப விஷயத்துக்கு பின்னாடி போகும். அப்ப மனது என்ன பண்ணலாம், நோ போகக்கூடாது, மனசு என்ன சொல்லணும், போகக்கூடாது. சரி, இப்ப மனது பலவீனம் ஆயிடுச்சு, மனசு தூய்மையா இல்ல, மனது பலவீனம். அப்ப புலன்கள் பின்னாடி மனசு ஓடுது. சரி, கொஞ்ச நேரம் பார்த்தா என்ன, சுப்புலட்சுமி மாதாஜி நினைக்கலாம், நான் தான் இன்னைக்கு சத்சங் அட்டன் பண்ணிட்டேனே, சத்சங் முடிஞ்சு கொஞ்ச நேரம் டிவி சீரியல் பார்த்தா என்ன, அதுல என்ன தப்பு, என்ன இருப்போது இப்போ, இல்லையா? விளையாட்டுக்கு சொன்னேன். இன்னைக்கு 6:30 மணிக்கு சத்சங்கம், 7:30 மணிக்கு முடிஞ்சுடுத்து. பிரபுஜி நான் சத்சங்கத்துக்கு வந்தேனா, ஆமா வந்தீங்க, ஒழுங்கா உட்காந்து கேட்டேனா, கேட்டேன், ஓகே என் டியூட்டி நான் பண்ணிட்டேன். 7:30 மணிக்கு மேல ஒரு சீரியல் போடுவா, என்ன தொந்தரவு பண்ணது இல்லையா? அப்ப என்னாச்சு, மனது பலவீனமா இருக்கு. அது சத்சங்கத்துக்கு வருது, சினிமாத்துக்கும் போகுது. அப்ப மனது பலவீனமா இல்ல. அப்ப இந்த மனதை யார் கட்டுப்படுத்தலாம், புத்தி. ஏ மனமே என்ன பண்ற, நீ சத்சங்கத்துக்கு போற, அந்த விஷயம் பண்றாது, பண்ணக்கூடாது. இவ்வளவு நேரம் கேட்டதெல்லாம் வீணு, இவ்வளவு நேரம் கேட்டதெல்லாம் வீணா போயிடும். நீ என்னெல்லாம் இவ்வளவு நேரம் கேட்டியோ அதெல்லாம் வீணா போயிடும், போகாத, டிவி ஆன் பண்ணாத, போன் ஆன் பண்ணாத, பேசாம உட்காந்து ஜெபம் பண்ணு அப்படின்னு மனதை புத்தியால கட்டுப்படுத்தலாம். ஆனா புத்தியும் பலவீனம் ஆயிடுச்சுன்னா, புலன்களும் பலவீனம், மனசும் பலவீனம், புத்தியும் பலவீனம். அப்ப ஆத்மாவை உணரவே முடியாது. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு ஜட உலகத்துல நிறைய மக்கள், ஏன் நாம கூட இஸ்கானுக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், நாம கூட சத்சங்கத்துக்கு வரலைன்னா
நான் புலன்களுக்கு அடிமை, மனதுக்கு அடிமை, புத்தி நிலைவிலிருந்து நம்ம மறந்து போய் பௌதிக வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இல்லையா? புலன்கள் பின்னாடி ஓடி ஓடி புலன்களை திருப்திப்படுத்த முடியாம ஏமாற்றம் அடைந்து மனதை கட்டுப்படுத்த முடியாம சண்டை சச்சரவு நிம்மதி இல்ல, இதெல்லாம் நடக்குது. அப்போ புலன்களை மனதால் கட்டுப்படுத்தலாம், மனதை புத்தியால கட்டுப்படுத்தலாம். ஆனா மூணும் பலவீனமா இருந்துச்சு, அவ்வளவுதான். அதுக்குதான் சத்சங்கம். சத்சங்கத்துல வரும்போது முதல்ல நான் இந்த புலன்கள் கிடையாது, நான் இந்த புலன் அல்ல, நான் இந்த உடல் அல்ல, நான் மனமும் அல்ல, நான் புத்தியும் அல்ல, நான் ஆத்மா. அப்ப ஆத்மாவுக்கு நன்மை எது தரும் அதை செய்ய வேண்டும், ஆத்மாவுக்கு எது நன்மை தருமோ அதை செய்ய வேண்டும், ஆன்மாவுக்கு நன்மை அல்லாத விஷயங்களை செய்யக்கூடாது. இதுதான் சத்சங்கத்துல படிச்சு. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஜட உலகத்துல வந்த உடனே இந்த ஜீவாத்மா இந்த உடலை எடுத்த உடனே அவன் புலன்களும் தூய்மையற்றதாயிடுச்சு, அவன் மனதும் தூய்மையற்றதாயிடுச்சு, அவன் புத்தியும் தூய்மையற்றது. காரணம் கிருஷ்ண உணர்வற்ற நிலையில் செயலாற்றுவதால பகவானை மறந்துட்டு அறியாமையில புலன்களுடைய உந்துதலால மனதை கட்டுப்படுத்த முடியாம நினைவிழந்து நாம செயல்படும் போது நம் செயல்கள் எல்லாம் தூய்மையற்றதா இருக்கிறது, அசுத்தமானதாக இருக்கின்றது. அப்ப இதை தூய்மை செய்ய வேண்டும். புலன்களை தூய்மைப்படுத்தணும், மனதை தூய்மைப்படுத்தணும், புத்தியை தூய்மைப்படுத்தணும். இப்ப ஏன் நம்மளால கடவுளை உணர முடியல? நிறைய பேர் கேட்கிறாங்க, இந்த சுவாமி கடவுளுக்கு கடவுளை எங்க பார்க்க முடியுது, கடவுளை எங்க உணர முடியுது, ஏன் என்னால உணர முடியல, ஏன் என்னால கடவுளை பார்க்க முடியல, ஏன் நம்மளால கடவுளை உணர முடியல, ஏன் நம்மளால கடவுளை பார்க்க முடியல? நம் மனம், நம் புலன்கள், நம் புத்தி இதெல்லாம் அசுத்தமான நிலையில் இருக்கு. அசுத்தமான நிலை என்னது? புலனின்பத்துல மூழ்கி எதையாவது சாப்பிடணும், எதையாவது பேசணும், எதையாவது கேட்கணும், புலனின்பமே பிரதானம். புலனின்பமே பிரதானம் வாழ்றதுனாலையும் ஆத்மாவுடைய நிலையை மறந்து போனதுனாலையும் அறியாமைனாலையும் நம்ம அசுத்தமான நிலையில இருக்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த ஸ்லோகத்துல. சோ உடலை விட்டு அகன்றதும் ஜட உடல் செயலற்று போய்விடுகிறது. எனவே செயலின் மூலமாக உணர்வு அறியப்படுகிறது. சோ நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் தான் கான்சியஸ்னஸ்க்கான சிம்டம் இல்லையா? நமக்கு நம்முடைய செயலை வைத்துதான் உணர்வு இருக்குன்னு. செயல் இல்ல, அது உணர்வற்ற வஸ்து, அது ஜடம் இல்லையா? இப்போ என்னுடைய பாட்டி ஹாஸ்பிட்டல்ல விட்டுருந்தேன். அப்ப கமலா மாதாஜி கேட்டாங்க, கமலா மாதாஜி, பிரபு உங்க பாட்டி எப்படி இருக்காங்க? நான் சொன்னேன், எங்க பாட்டி இட்லி சாப்பிட்டாங்க, சாம்பார் சாப்பிட்டாங்க. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா சட்னி சாப்பிட்டாங்க, சாம்பார் சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அம்மா என்ன பண்றாங்க? அம்மா இட்லி சட்னி சாம்பார்லாம் சாப்பிட்டாங்க. கடைசியில அம்மா என்னானாங்க, எப்படி இறந்து போனாங்கன்னு தெரியல. அது வேற டாபிக். சோ என் பாட்டி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டுருந்தேன். அப்ப கமலா மாதாஜி என்கிட்ட கேட்டாங்க, பிரபு உங்க பாட்டி எப்படி இருக்காங்க? மாதாஜி என் பாட்டி ரொம்ப நல்லா இருக்காங்க, இட்லி சாப்பிட்டாங்க, சட்னி சாப்பிட்டாங்க. சரி, ஒரு 10 நாள் கழிச்சு, ஒரு 10 நாள் கழிச்சு திரும்பி என்ன பார்த்தாங்க, பிரபு பாட்டி எப்படி இருக்காங்க? பாட்டி இப்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க, நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க, நீங்க வேணா பார்க்கலாம் அவங்கள. சரி, இப்போ பாட்டி உயிரோட திருப்பி வந்துட்டாங்க, பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப என்னுடைய பாட்டி ஹாஸ்பிட்டலே செத்து போயிட்டாங்க. கமலா மாதிரி கேட்டாங்க, பிரபு என்னாச்சு? பாட்டி போயிட்டா. பாட்டி எங்க போயிட்டா? பாட்டி அங்கேயே தானே இருக்கா. பாட்டி போயிட்டா. அப்புறம் என்ன சொல்றாங்க? பாடி எடுத்துட்டு ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அப்ப உயிரோட திரும்ப வந்தா பாட்டி, ஹாஸ்பிட்டலுக்கு போன நம்முடைய நண்பர்கள், மருத்துவமனைக்கு சென்ற நண்பர்களோ உறவினர்களோ, உயிரோட வந்தா நண்பர் உறவினர், அங்க உயிர் போயிடுச்சுன்னா அதை எடுத்துன்னு வாங்க, அதை எடுத்துன்னு ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. அந்த பாடி எடுத்துட்டு வாங்க. அப்ப உயிரோட போய் உயிரோட வந்தா பாட்டி, உயிரோட போய் உயிர் இல்லாம வந்தா பாடி. அப்ப எது போயிருச்சு? ஆத்மா போயிருச்சு. ஆத்மா அந்த உடலை விட்டு போயிடுச்சு. எனக்கு கூட ஒரு நாள் எங்க அம்மா போன் பண்ணாங்க, உன் அத்தை போயிட்டாடாங்க. அத்தை எங்க போனான்னு கேட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு போன் பண்ணி, உன் அத்தை போயிட்டாடாங்க, அத்தை எங்க போனான்னு கேட்டேன். ஏன்னா இப்படி கேள்வி கேட்கிறேன்? அத்தை போயிட்டாடா, எங்க போனா? அவன் கைலாசத்துக்கு போயிட்டா. கைலாசத்துக்கு போனா நீ போய் பாத்தியான்னு. அத்தை கைலாசத்துக்கு போயிட்டாரு. எப்படி கைலாசத்துக்கு போனா? நீ போய் பாத்தியா? என்னடா இப்படி கேட்கிறேன்னா, ஆமா, ஏன்னா இந்த உடலை விட்டு ஆத்மா எங்க போச்சுன்னு யாருக்கு தெரியும்? அந்த ஆத்மாவின் செயலே தீர்மானிக்கிறது எங்க போயிருக்கு. நான் சிவபெருமானே நினைச்சு இந்த உடலை விட்டா கைலாசத்துக்கு போயிருப்பேன். நான் பகவான் கிருஷ்ணரை நினைச்சு உடலை விட்டுருந்தா கிருஷ்ணருடைய உலகத்துக்கு போயிருப்பேன். நான் தேவர்களை வழிபட்டு உடலை விட்டுருந்தா தேவருடைய உலகத்துக்கு போவேன்.
யாந்தி தேவா விரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருன்மதா பூதானி யாந்தி பூதேஜ்ய யாந்தி மத்தியாஜினோ அபிமா. தேவதையை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க, பிரேத பூத பிசாசுகளை வழிபடுறவங்க அந்த உலகத்துக்கு போவாங்க. என் பக்தன் என்னுடனே வாழ்வார். அப்ப கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணோட உலகத்துக்கு போவாங்க. அப்போ உயிரோட வந்தா பாட்டி வந்துட்டா, ஹாஸ்பிட்டலே போயிட்டா பாட்டி போயிட்டா, பாடி எடுத்துட்டு வாங்கணும். இவ்வளவுதான் வாழ்க்கை. அப்போ இதை நாம் மறந்து விடுகிறோம். ஆத்மாவை மறந்து விட்டு இந்த உடலை வச்சுட்டு ஐயோ பாட்டி போயிட்டாலே, என்கிட்ட சொல்லாம போயிட்டாலே, சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பனே. எங்க போறது? சொல்லிட்டு எல்லாம் போக முடியாது. ஏன் ஆத்மா உடலை விட்டு போகும்போது கமலா மாதாஜி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போக முடியாது. ஹரிகிருஷ்ணன் சொல்லாது ஆத்மா. ஆத்மா போறதுக்கு முன்னாடி சுப்புலட்சுமி மாதாஜி நல்லா பாத்துக்கங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு போயிட்டு எல்லாம் வர முடியாது. போனா போனதுதான் இல்லையா? ஆத்மா உடலை விட்டு போயிடுச்சுன்னா போனா போனதுதான். அதனால இங்க உடலை விட்டு அகன்றதும் ஜட உடல் செயலற்று போய்விடுகிறது. எனவே செயல்களின் மூலமாக உணர்வு. அப்ப ஆன்மா இருக்கு போய் தான் கான்சியஸ்னஸ். ஆன்மா உடலை விட்டு போயிட்டா நோ கான்சியஸ்னஸ், உணர்வு கிடையாது. தூய உணர்வின் செயல்கள் நிறுத்தப்படுமானால் உணர்வுள்ள ஜீவசக்தியானது நிச்சயமாக வேறொரு முறையால் ஈடுபடும். அப்போ ஒரே ஒரு விஷயம் இங்க நம்ம கவனிக்க வேண்டியது, ஆத்மா இந்த உடல் இருக்கா? இருக்கு. ஆத்மாவுடைய அறிகுறி என்ன? கான்சியஸ்னஸ், உணர்வு. அந்த உணர்வு ஆத்மா இந்த உடல்ல இருக்கு, அதுக்கான அறிகுறி உணர்வு. அந்த உணர்வு தூய்மையா இருக்கிறதா அசுத்தமா இருக்கா? அதான் கேள்வி. எல்லார் உடலையும் ஆத்மா இருக்கு. இங்க என்னெல்லாம் உயிர்களை பார்க்கிறோமோ எல்லா உயிர்வாளிகளும் எல்லார் உடலையும் ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா தூய்மையான நிலையில் இருக்கிறதா? தூய்மையான உணர்வு இருக்கா? அசுத்தமான உணர்வு இருக்கா? இறை உணர்வற்ற ஆத்மா அசுத்தமான நிலை. இறை உணர்வற்ற ஆத்மா தூய்மையற்ற நிலையில் இருக்கு. இறை உணர்வு உள்ள ஆத்மா தூய்மையான நிலையில் இருக்கு. அவ்வளவுதான். சரி, அடுத்தது உணர்வினால் நொடுப்பொழுதையும் மௌனமா இருக்க முடியாது. உடல் செயல்படாத பொழுது கனவு. அப்போ இங்க செயல் பண்ணாம யாருமே கிடையாது. எல்லாரும் ஏதோ ஒரு செயல் ஈடுபடுறாங்க. நகி கக்ஷித் சனமி ஜாது திஷ்டன்யாகர்மக்கிறது. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? ஒரு நொடி பொழுது கூட நம்மளால செயல் பண்ணாம இருக்க முடியாது. ஏதாவது செயல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த செயல் தூய்மையானதா தூய்மையற்றதா? அதான் கேள்வி. நம்ம எல்லாரும் செயல் பண்றோம், சாப்பிடுறோம், தூக்குறோம், எல்லாம் பண்றோம். அது சுத்தமா இருக்கா அசுத்தமா இருக்கா? அது கிருஷ்ண உணர்வுகிற தூய்மையான நிலையில் இருக்கா? கிருஷ்ண உணர்வற்ற மாசுபட்ட நிலையில் இருக்கா? சோ இப்போ என்ன கேள்வினா, இந்த புலன்களை தூய்மைப்படுத்தணும். கடவுளை உணரணும். கடவுளை நான் உணரணும்னா என் புலன்கள் தூய்மை அடையணும், என் மனது தூய்மை அடையணும், என்னுடைய புத்தி தூய்மை அடையணும். ஏன்னா கடவுள் தூய்மையானவர், பகவான் தூய்மையானவர். பவித்ரானாம் பவித்ரம் ஜோ மங்களானாம் ச மங்களம். பகவான் தூய்மையானவற்றெல்லாம் தூய்மையானவர், மங்களமானவற்றெல்லாம் மங்களமானவர். அப்போ அந்த தூய்மையான பரம்பொருளை, அந்த தூய்மையான பரம சத்தியத்தை, அந்த தூய்மையான பகவானை, கிருஷ்ணரை நான் உணர வேண்டுமானால் என் புலன்கள் தூய்மை அடையணும், என் மனது தூய்மை அடையணும், என் புத்தி தூய்மை அடையணும். அப்ப அதற்கான வழி என்ன? எப்படி என் மனதை தூய்மை செய்வது? எப்படி என் புலன்களை தூய்மை செய்வது? எப்படி என் புத்தியை தூய்மை செய்வது? அதுக்குதான் யோக முறை. யோக முறைகளை பயிற்சி பண்றது மூலமா மனது, புலன்கள், புத்தியை தூய்மை செய்யலாம். ஆனா அதுல பிரச்சனை என்னன்னா, எல்லா யோக முறையும் நம்மளால பண்ண முடியாது. அஷ்டாங்க யோகா தனி ஒரு இடத்துல போய் சாப்பிடாம தூங்காம ஒரு காலில் நின்று 2 கையும் மேல உயர்த்தி ஓ ஓ பண்ணிட்டு இது எல்லாரும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நிமிஷம் கூட நம்மளால சும்மா இருக்க முடியாது. பாருங்களேன், இந்த நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன் என்னுடைய அனுபவத்துல. காலையில 6:30 மணிக்கு பால் வாங்குறதுக்கா வருவாங்க. ஒரு பாத்திரத்தை கையில வச்சிருப்பாங்க. பால்கார பாலை ஊத்திட்டு போய் வீட்டுல போய் குளிச்சு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. இந்த அம்மா ரோட்ல இருந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. பால் வாங்கின அம்மா பிள்ளைங்க கூப்பிடுவாங்க, அம்மா ஸ்கூலுக்கு போகணும் சீக்கிரம் வா. பால்கார பாலை ஊத்திட்டு போய் அவன் குளிச்சு சாப்பிட்டு அவன் அடுத்த வேலைக்கு போயிடுவான். அதே மாதிரி சாயந்தரம் பொழுது சாயந்தரமே விளக்கு போட்டு உட்காந்துட்டு
அந்த கதை, இந்த கதை, சொந்த கதை, வந்த கதை, போன கதை, பக்கத்து வீட்டு கதை, எதிர்த்து வீட்டு கதை, விடிய விடிய பேசுவாங்க 12 மணி வரைக்கும். ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாது. அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லை, எனக்கு தெரியவே செய்யாது. அப்படி 2 காதும் அப்படியே ஞான காது மாதிரி திறந்துடும். ஊர் விஷயம் பேசும்போது 2 காது இருக்க மக்களுக்கு ஞான காது மாதிரி திறந்துடும். ஆனா சத்சங்கத்துக்கு வர சொல்லுங்க, எங்கீங்க நமக்கு நேரமே இல்லைங்க. எங்க சத்சங்கத்துக்கு வர்றது? அட வாங்க பாவதி, அட போங்க, எங்க வாழ்க்கை ஒரு ராமாயணம் தான். எங்க கதையை உடனே புலம்பாரு. நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படி இருக்கையில, நாங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு போகல, நாங்களாம் அப்படி ஆரம்பிச்சிருவோம். ஆனா அதெல்லாம் மூட்டை கட்டி வாங்க, உங்க ராமாயணம் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த ராமாயணம் கேளுங்கன்னா, அட போங்க, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. பக்கத்து வீட்டுல அதை சொல்லுங்க என்ன நடந்ததுன்னு. அப்ப 2 காது பெருசா திறந்துடும். பக்கத்து வீட்டுல என்ன நடந்தது, எழுத்து வீட்டுல என்ன நடந்தது, அந்த சினிமா நடிகர் என்ன ஆனாரு, இதெல்லாம் காது அப்படி பயங்கரமா திறந்துடும். சத்சங்கத்துக்கு வந்தா காது முடியும். ஐயோ அதெல்லாம் இப்ப வேண்டாங்க, என்ன வயசாயிடுச்சு எனக்கு, இன்னும் கொஞ்சம் வயசாகட்டும். இதுதான் தூய்மையற்ற நிலை. புலன்கள் தூய்மையற்ற இருக்கு, மனம் தூய்மையற்ற இருக்கு. அதனால அது கவர்ச்சி எங்க இருக்கு? உலக விஷயத்துல இருக்கு. இதை கேட்கலாமா, அதை கேட்கலாமா, இங்க போலாமா, அங்க போலாமா, இதை சாப்பிடலாமா, அதை சாப்பிடலாமா, சோ மெனி திங்ஸ், அன்வான்ட் திங்ஸ், தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத விஷயம். அப்ப இது தூய்மை செய்யணும். இதை தூய்மை செய்யணும்னா நம்ம யோக முறையை பின்பற்றணும். ஆனா பாருங்க, நம்மனால ஒரு தனி இடத்துக்கு போக முடியாது. நிறைய தடவை சொல்லுவாங்க, கமலா மாதாஜி கூட வீட்டுல சொல்லிருக்காங்க, எங்கேயாவது போயிடலாம் போல இருக்கு, முடியல என்னால, வீட்டை விட்டு போனா போதுன்னு, ஆனா போக முடியாது அவனால. செல்வராஜ் மாதாஜி, சுப்புலட்சுமி மாதாஜி, அவங்க நினைக்கலாம், சரி போதும் போதும், எங்கேயாவது இமயமலையும் எங்கேயாவது உட்காந்துக்கலாம் போல இருக்கேன்னு. போக முடியாதா? ஏன்னா நம்ம போகக்கூடிய நிலையில இல்லை. குடும்பம், மனைவி, குழந்தை, சமுதாயம் எல்லாம் மாட்டிக்கிட்டோம். சிலந்தி பூச்சி மாதிரி மாட்டிக்கிட்டோம். சிலந்தி பூச்சி என்ன பண்ணும், ஒரு வலையை பின்னிட்டு அதுக்குள்ள அதே மாட்டிக்கும். அது வலையை பின்னி அதுக்குள்ளேயே மாட்டிக்கும். அந்த மாதிரி நம்ம குடும்ப வாழ்க்கையில மாட்டிக்கும். எங்க விட்டு எல்லாத்தையும் விட்டு போறது. அதனால காட்டுக்கு போறதோ, தனி இடத்துக்கு போறதோ, தியானம் செய்யறதோ, யோகா பண்றதோ நமக்கெல்லாம் ஒத்தே வராது. சும்மா வேணா சொல்லிக்கலாம், நான் அந்த யோகா சென்டருக்கு போனேன், நான் இந்த யோகா சென்டருக்கு போனேன், நான் அந்த யோகா பண்றேன், நான் இந்த யோகா பண்றேன், நான் அந்த முத்திரை பண்றேன், நான் இந்த கிரியா பண்றேன், ஒண்ணுத்துக்கு உதவாது. ஏன்னா இது எதுலையுமே அவ தூய்மை அடைய மாட்டாங்க. காரணம் என்னது? அந்த புலன்பம் பண்ற ஆசை இருந்துகிட்டே இருக்கு. புலன்களை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும், இதெல்லாம் வெளித்தோட்டத்துல யோகா பண்ற மாதிரி காமிச்சிட்டோம். அப்ப கலியுகத்துல நம்மனால மற்ற யோக முறைகளை பின்பற்றது ரொம்ப கஷ்டம். அதை சொல்லி கொடுக்கறது சரியான குருமார்களும் கிடையாது. அஷ்டாங்க யோகமோ, தியான யோகா, அஷ்டாங்க யோகா, ராஜயோகா, இந்த மாதிரி யோகங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு தகுந்த யோகிகளோ ஞானிகளோ கிடையாது. எல்லாம் சும்மா ஊருக்கு முக வச்சிருக்கான், அந்த யோகா சென்டர், இந்த யோகா சென்டர், வேறு மணி காசு பணம். அவன் என்ன பண்றான்னு அவனுக்கும் தெரியாது, அங்க போறவனுக்கும் தெரியாது. அவர் என்ன யோகா சொல்றாரு, இந்த யோகாவுடைய பர்பஸ் என்ன, யோகத்துடைய நோக்கம் என்ன, அந்த யோகம் எதுக்காக பண்றது, ஒண்ணுமே தெரியாது. சும்மா போய் உட்காந்து சீட்டை தேய்ச்சிட்டு வருவாங்க, அவ்வளவு. சோ அதனால கலியுகத்துல யோக முறைகளை அனுஷ்டிக்கிறது, தனி இடத்துக்கு போறது, தியானம் செய்யறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். கலியுக மக்களுக்கு எளிமையான மார்க்கம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன நினைப்போம், எந்த ஒரு செயல் பண்ணாலும் எளிமையா பண்ணிடும், சீக்கிரமா நடக்கணும் இல்லையா? சீக்கிரமா சுலபமா இருக்கணும். கஷ்டமான சுலபமா ஏதாவது சொல்லுங்க, ஈஸியா பண்ற மாதிரி. அதே மாதிரிதான் ஆன்மீகத்திலையும் எளிமையானது, சுலபமானது, இனிமையானது. இது எளிமையானது, சுகமானது, சுலபமானது, இனிமையானது மட்டுமல்ல, மிக உயர்ந்தது பக்தி மார்க்கம். எல்லா ஆச்சாரியன்மார்கள், ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், சைத்தன்ய மகாபிரபு, நிம்பார்க்க சுவாமி, விஷ்ணு சுவாமி, ஸ்ரீல பிரபுபாதர், எல்லா ஆச்சாரியன்மாரும் ஒப்புக்கொள்றாங்க, பக்தி மார்க்கம் எளிமையானது. இது ரொம்ப சுலபமா பக்தி சேவையில, பக்தி மார்க்கத்துல நம் புலன்களை ஈடுபடுத்துறதுனால, நம் மனதை ஈடுபடுத்துறதுனால இது ரொம்ப சுலபமா தூய்மையடை. அதற்கான வழிதான் இங்க சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? என்னுடைய
இயலாமைக்கிடையிலும் ஆன்மீகமிருந்து எதையெல்லாம் என்னால் கேட்க முடிந்ததோ, எதையெல்லாம் என்னால் கிரகித்துக் கொள்ள முடிந்ததோ, அந்த பகவானின் பெருமைகளை எல்லாம் தூய வார்த்தையினால் இப்பொழுது நான் விவரிக்கின்றேன். இல்லை என்றால் எனது பேசும் சக்தி தூய்மையற்றதாகவே இருக்கும். அப்போ நாக்கு சுத்தமாகணும், கண்ணு சுத்தமாகணும், காது சுத்தமாகணும், மூக்கு சுத்தமாகணும், என் புலன்கள் எல்லாம் தூய்மை அடையணும்னா வெளியில சோப் போட்டு கழுவுனா பத்தாது. இதுக்கு என்ன பண்ணணும்? கண்கள் பகவானை விக்கிரகத்தை தரிசனம் பண்ணணும். கோயில்ல போய் இன்னைக்கு பகவானுக்கு எப்படி அலங்காரம் பண்ணிருக்காங்க, எந்த மாதிரி அலங்காரம் பண்ணாங்க, என்னென்ன ஆபரணங்கள் போட்டிருக்காங்க, பகவானுடைய கண்கள் எப்படி இருந்தது, அவருக்கு என்னென்ன ஆபரணங்கள் இருந்தது, அவருடைய முகம் எப்படி இருந்தது, இப்படி பகவானுடைய விக்கிரகத்தை தரிசனம் செய்யும். கோயில்ல போய் பகவானுடைய விக்கிரகத்தை தரிசனம் செய்யறதுனால கண்கள் சுத்தமாகும். கண்ணை மூடி உட்கார்ந்துருந்தா எண்ணங்கள் ஓடிட்டே தான் இருக்கு. ஆனா கோயில்ல போய் பகவானை தரிசனம் பண்ணோன்னே எண்ணம் ஒருநிலைப்படுது. காது இறைவன் பெருமைகளை கேட்கணும். இந்த மாதிரி சத்சங்கத்துல பாகவதம் என்ன சொல்லுது, தூய பக்தர் என்ன சொல்லியிருக்காங்க, ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை காதால கேட்கணும். வாயில் எடுத்து பாடணும், பேசணும். பகவானுடைய புகழை பேசணும், பகவானுடைய புகழ் பாடணும். அப்ப கேட்கறதுனால காது சுத்தமாகும், பேசினாலும் வாய் சுத்தமாகும். அப்ப பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, இத பண்ணல, ஒருத்தர் பகவானை பத்தி பேசல, ஒருத்தர் பகவானை பத்தி கேட்கல, ஒருத்தர் பகவானை தரிசனம் பண்ணல, அப்ப அந்த புலன்கள் எப்படி இருந்தும் பயனற்றது. இப்ப உதாரணத்துக்கு கண் இருக்கு, இந்த கண் நமக்கு இருக்கு. இந்த கண்களை கொண்டு நான் பகவானது விக்கிரகத்தை தரிசனம் செய்யலைன்னா அது மயிலிறகுல ஒரு கண் இருக்கு. மயில் இறகுல இருக்கிற கண்ணு ரொம்ப அழகா இருக்கும், ஆனா என்ன பிரயோஜனம் கிடையாது இல்லையா? மயில் இறகு இருக்கு இல்லையா, அந்த மயில் இறகுல கண்கள் இருக்கும். அந்த கண்ணுல ஏதாவது பிரயோஜனமா? அழகா இருக்கு, அவ்வளவுதான், ஒரு பிரயோஜனம் இல்ல. அதே மாதிரி இந்த கண் இருந்தும் குருடனாய், யாரு கண்கள் இருந்து பகவானை தரிசனம் செய்யலையோ அவன் கண் இருந்தும் குருடனாக. காது இருக்கு, ஆனா பகவானை பத்தி கேட்கவே இல்லை. வந்த கதை, சொந்த கதை, சோக கதை, ஊர் கதை, எல்லா கதையும் கேட்டோம், ஆனா பகவானை பத்தி கேட்கல. அவன் பகவானை பத்தி கேட்காத காது பாம்பு புத்துல இருக்கிற காது. பாம்பு புத்திலே ஓட்டை இருக்கு, ஆனா என்ன பிரயோஜனம்? பாம்பு புத்துல ஓட்டை இருக்கு, யாருக்கா பிரயோஜனமா? அதே மாதிரிதான் காதுலயும் ஓட்டை இருக்கு. இந்த காது ஓட்டையில பகவானுடைய கதைகளை கேட்கலைன்னா அது காதுக்கும் செவிடாக. வாய் இருக்கு, வாய் எடுத்து பகவானின் நாமத்தை சொல்லல, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. வாய் எடுத்து பகவான் நாமத்தை சொல்லல, பகவானை புகழ் பேசல, பகவானை புகழ் பாடல. அப்ப இந்த வாய் எதுக்கு சமம்? இது பண்ணலைன்னா அந்த வாய் தவளை மாதிரி. தவளை என்ன பண்ணும்? தவளை பாத்தீங்கன்னா இந்த மழை பெய்ஞ்சதுக்கு அப்புறம் தவளை சத்தம் போடும், அப்ப என்ன பண்ணும் தவளை? ஓ பாம்பே எங்க இருக்க, பாம்பே எங்க இருக்க, நான் இங்கதான் இருக்கேன், என்ன சாப்பிட்டுக்கோ, நான் இங்கதான் இருக்கேன், என்ன சாப்பிட்டுக்கோன்னு கூப்பிடும். சோ எந்த வாய் கிருஷ்ணரை பத்தி பேசலையோ, பகவானை பத்தி பாடலையோ, அந்த வாய் தவளை வாய். தவளை என்ன பண்ணும்? தன் மரணத்தை தானே வரவழைத்துக் கொள்ளும். தவளையானது சத்தம் போட்டு பாம்பை இன்வைட் பண்ணும். பாம்பை இன்வைட் பண்ணி தவளையானது கூச்சல் போட்டு பாம்பை வரவழைத்து தன் மரணத்தை தானே வாங்கி. அதே மாதிரி யாரு வாய் பகவானை பத்தி பேசல, பகவானை பத்தி பாடலைன்னா அவர் மரணத்தை வரவழைத்துக் கொண்டிருக்கிறார். ஓ மரணமே சீக்கிரவா, நான் செத்து போயிடுறேன், சீக்கிரவா. ரைட்? அப்போ இந்த புலன்கள் தூய்மை அடைய வேண்டுமானால், இந்த புலன்கள் தூய்மை அடையணும்னா அதை கிருஷ்ணருடைய செயலில் ஈடுபடுத்தணும். சர்வபாதி வினிர்முக்தம் தத் பரத்தேன நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சதே. நம்ம எல்லாருக்கும் புலன்கள் இருக்கு. இந்த புலன்கள் தூய்மை அடையாத வரைக்கும் நம்ம கிருஷ்ணரை உணர முடியாது. இந்த புலன்கள் தூய்மை அடையாத வரைக்கும் கிருஷ்ணரை உணர முடியாது. அப்ப புலன்கள் தூய்மை அடையணும்னா நாம் கிருஷ்ணரை பற்றி கேட்க வேண்டும், கிருஷ்ணரை பற்றி பாட வேண்டும், பகவானை தரிசனம் பண்ணணும். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க ஓயவளையும் புகுதிருவான் என்றனவும் தீயினால் தூசாகும் சேர்ப்பேலோர் என்பாம். இது ஆண்டாளுடைய பாசனம். ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்றாங்க? பகவானை புகழ வாயெடுத்து பாடுங்க, காதால கேளுங்க, மனசால சிந்தனை பண்ணுங்க. அப்படி பண்ணா நாம் செய்த பாவங்கள் அனைத்து தீயில போட்ட பஞ்சு மாதிரி. தீயில ஒரு பஞ்சை போட்டு அடுத்த நிமிஷம் தூசியப்படும். அந்த மாதிரி யார் ஒருத்தர் காதால பகவான் புகழ் கேட்கிறாங்களோ காது தூய்மை அடையும், வாயால பகவான் புகழ் பாடுறாங்களோ வாய் தூய்மை அடையும், கண்ணால பகவான் பார்த்தா கண்ணு தூய்மையாகும். இவை புலன்கள்லாம் சுத்தமாகும் போது கிருஷ்ணர் தன்னை தானே வெளிப்படுத்துவார். பகவான் என்ன பண்ணுவாரு? தன்னை தானே வெளிப்படுத்துவார். அப்ப புலன்கள் தூய்மை அடையும்.
புலன்கள் தூய்மை அடையாத வரைக்கும் நம்ம கடவுளை உணர முடியாது. தலைகளை நிக்கலாம், தலைகளை நின்று ஆராய்ச்சி பண்ணலாம், கற்பனை பண்ணலாம், தர்க்கம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், கிருஷ்ணரை உணர முடியாது. இந்த புலன்கள் தூய்மை அடையாத வரைக்கும் கிருஷ்ணரை உணர முடியாது. யாருக்கு புலன்கள் பகவானுடைய சேவையில் ஈடுபடுதோ அப்பதான் புலன்கள் தூய்மை அடையும். அந்த தூய்மையான புலன்களால் தான் கிருஷ்ணர் உணர முடியும். எல்லா விதமான வியாதிகளும் குணமாகும். சர்வபாதி விநிமுக்தம் தத் பரத்வேன நிர்மலம். மலம்னா அழுக்கு, நிர்மலம்னா அழுக்கற்றது. பெண்களுக்கு கூட நிர்மலான்னு பேர் வைப்பாங்க, அழுக்கற்றவள். இதெல்லாம் என்னெல்லாம் அழுக்கு? காமம், கோபம், பேராசை, பொறாமை, இந்த அழுக்குகள்லாம் போகணும். இதெல்லாம் நம்மளை மூடி இருக்கு, நம்மளை மறைச்சிருக்கு, ஆத்மாவை மறைச்சிருக்கு. ஆத்மாவை என்னெல்லாம் மறைச்சிருக்கு? காமம், கோபம், பேராசை, பொறாமை, பொய்யங்காரம், பொய் கர்வம், இதெல்லாம் ஆன்மாவை மறைச்சிருக்கு. இதெல்லாம் சுத்தமாகும். இதெல்லாம் சுத்தமாகும்னா ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்தி ருச்சதே. புலன்களின் எஜமானரான, புலன்களின் அதிபதியான பகவான் ரிஷிகேஷன் கிருஷ்ணரின் சேவையில் நாம் புலன்களை ஈடுபடுத்தணும். எந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ணருடைய சேவையில புலன்களை ஈடுபடுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம தூய்மை அடைவோம். எந்த அளவுக்கு நம்ம தூய்மை அடைஞ்சுக்கிட்டே இருக்குமோ, தூய்மை அடைய அடைய நாம் கிருஷ்ணரை உணர ஆரம்பிப்போம். ஆமா, பாகவதத்துல பகவான் இருக்காரு, புரிஞ்சுக்க முடியுது. நாமத்துல பகவான் இருக்காரு, உணர முடியுது. விக்கிரகத்துல பகவான் இருக்காரு, உணர முடியுது. அப்ப தூய்மை அடைய அடைய நம்மளால உணர முடியும். ரைட்? சோ உணர்வற்ற நிலை செயலற்றவையாகும். புற உதவியுடன் உணர்வின்மையை சிறிது நேரம் நீடிக்க செய்யுமானால் முடியுமானால் அது சில நேரம் என்ன பண்றாங்க, அனஸ்தீசியா போடுவாங்க. ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி அனஸ்தீசியா போட்டா அன்கான்சியஸா உணர்வற்ற நிலையில் இருக்கும். பட் அது தற்காலிகம் தான். அந்த மருந்து கொஞ்சம் கொஞ்சமா செயலுக்கு ஆரம்பிச்சோடனே கான்சியஸ்னஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்ப வலிக்க ஆரம்பிக்குது இல்லையா? இந்த உடம்புல எனக்கு ஒரு வியாதி வந்தது, நான் வந்து ஆபரேஷன் பண்ண போனேன். டாக்டர் என்ன சொன்னாரு? முதல்ல அனஸ்தீசியா போட்டாரு. அனஸ்தீசியா போட்டா மயக்க மருந்து கொடுத்துட்டா எனக்கு உடல்ல அறுத்தாலும் தெரியாது, அன்கான்சியஸா இருப்பேன், உணர்வற்ற நிலையில இருப்பேன். பட் அந்த மருந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் தாக்கு பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மருந்தோடைய செயல் இழக்க ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் கான்சியஸ்னஸ் வருது. அப்ப இந்த உடல் பாகம் வலிக்குது. ஓ டாக்டர், இங்கதான் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம், ரொம்ப வலிக்குது, என்னால தாக்க முடியலையே டாக்டர் டாக்டர் கத்தும். அப்போ உணர்வற்ற நிலை என்பது சாத்தியம் அல்ல. அந்த உணர்வு தூய்மையாக வேண்டுமானால் நாம் கிருஷ்ண உணர்வில் செயலாற்ற வேண்டும், கிருஷ்ணருக்காக செயலாற்ற வேண்டும். நம்ம என்னெல்லாம் சமைக்கிறோமோ பகவானுக்கு அர்ப்பணிச்சு பிரசாதமா சாப்பிடணும், கிருஷ்ணரை பத்தி கேட்கணும், கிருஷ்ணரை பத்தி பேசணும், பிரசாதம் சாப்பிடணும், பகவானை தரிசனம் பண்ணணும். இப்படி நாம் புலன்களை இயல்பாக, செயற்கையான முறையில் அல்லாமல் இயல்பாக கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தும் போது இயல்பாக நம் புலன்கள் தூய்மை அடையும். அப்ப இயல்பாக நம்ம பகவானை உணரலாம். அதனால பக்தி மார்க்கம் பயில்வதற்கு சுலபமானது, இனிமையானது, எளிமையானது, அற்புதமானது, மிக உயர்ந்தது கூட. ரைட்? சோ பக்தி மார்க்கம் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. ரைட்? சோ அந்த பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும், குருமார்கள் சேவை பண்ணணும். அப்போ கிருஷ்ணா தன்னை தானே வெளிப்படுத்துவார். ரைட்? ஹரே கிருஷ்ண. ரேந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜெய்.